ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, ஒவ்வொரு நாளும் நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதும் நகர்வதும் பேசுவதும் உரையாடுவதும் உறவாடுவதெல்லாம் கடவுள் கொடுக்கின்ற அழகான அருள் ஆசி, ஒரு பிச்சை என்று சொல்லலாம். ஆன்மீகத்தில் பிச்சை என்பது கொடை. ஆக இப்படியாக ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு தரக்கூடிய அற்புதமான கொடைகளுக்கு நாம் நன்றி நிறைந்த நெஞ்சங்களாக எப்பொழுதும் வாழ்வது. கடவுளுக்கும் சரி, பிறர் வழியாக நாம் பெறக்கூடிய நன்மைகள். நாம் யாரும் தனித்து வாழ முடியாது, ஒருவர் சார்ந்துதான். இன்றைக்கு நற்செய்தி பாருங்கள், அழகான செய்தி. போற்றி புகழ, கடவுளை போற்றி புகழ மற்ற 9 பேர் எங்கே 10 பேர் குணம் பெறுகிறார்கள். அந்த 10 பேரும் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலையில் என்னடா வாழ்க்கை என்று வாழ்ந்த அந்த தொழுநோயாளர்கள் இறுதியில் இயேசு ஆண்டவரால் குணப்படுத்தப்பட்ட பொழுது அந்த 10 பேரில் 9 பேர் வரவில்லை. இங்கே கேள்வி என்னென்னா, அந்த 9 பேரில் நாம் ஒருவராக இருக்கிறோமா, அல்லது அந்த ஒரே ஒருவர் கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்தார் இல்லையா, அந்த ஒருவரில் ஒருவராக நாம் இருக்கிறோமா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினால் உங்களுக்கு பதில் கிடைக்கும். நாம் யார் என்பது நமக்கே நாம் புரிய வரும். நன்றி நிறைந்த நெஞ்சங்களோடு இருப்பது, நன்றி மறப்பது இறைவனை மட்டுமல்ல, நம் மனிதன் என்ற நிலையை மறப்பதற்கு சமம் என்று சான்றோர்கள் சொல்வார்கள். அதே போல் புகழ்பெற்ற பேச்சாளர் சிசாரோ சொல்வார், நன்றி என்பது எல்லா புண்ணியங்களுக்கும் முதன்மையானது மட்டுமல்ல, எல்லா புண்ணியங்களின் மூல காரணம் நன்றி என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு 2 உறைவிடங்கள் இருக்கின்றனவா, ஒன்று விண்ணகம், இன்னொன்று நன்றி நிறைந்த நெஞ்சம் என்று இன்னொரு இறையிலா வால்சன் என்பவருடைய வார்த்தை. ஆக இன்றைக்கு நாம் எப்படி நன்றி நிறைந்த ஒரு கணவராக, மனைவியாக, துறவியாக, பெற்றோராக, மக்களாக, கிறிஸ்தவர்களாக, குடும்பமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஒருவரை ஒருவர் நன்றி நிறைந்த எத்தனையோ கொடைகளை நாம் பெறுகின்றோம். பங்கு, திருப்பலி, குருவானவர், இயற்கை, சமூகம், எத்தனையோ விஷயங்களை நாள்தோறும் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவாகுது, எவ்வளவு நன்றிகள். நன்றி சொல்லுகின்ற மனிதர்களை 3 வகையாக பார்க்கலாம். இதில் எந்த வகையில் நீங்களும் நானும் இருக்கும், நாம் தான் சிந்திக்கிறோம். ஒன்று, கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியே சொல்லாதவங்க. தேர் அன்கிரேட்ஃபுல் பீப்புள் அட் ஆல் டைம்ஸ், அன்கிரேட்ஃபுல். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், ஏன்னா அவங்க செல்ஃபிஷ் டு த கோர், சுயநலம். ஏன் நான் நன்றி சொல்லணும், எதுக்கு நன்றி சொல்லணும், யாருக்கு நன்றி சொல்லணும்? பெற்றோர்கள் அவங்கவுங்க கடமை தானே செஞ்சாங்க. குருவான் அவங்கவுங்க கடமை, நான் ஏன் நன்றி உடையவங்களாக இருக்கணும் என்ற வியாக்கதனம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய, நியாயப்படுத்தி கொண்டக்கூடிய வாழ்க்கை. சுயநலவாதிகள், செல்ஃபிஷ் டு த கோர். தங்களை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார்கள், வேறு யாரை பற்றியும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், அந்த 9 பேர் நன்றி சொல்ல வரல. ஏன்? ஒரு யூதர் இன்னொரு யூதருக்கு செய்த என்ன, அந்த 9 பேரும் யூதர்கள். ஆக அவரவர் கடமைதார செய்தார், அதில் என்ன பெரிய விஷயம் என்று இப்படி தான் பல பிள்ளைகளும் பெற்றோர்களை குறித்து கூட நினைக்க. அவங்க பெற்றோர்கள், நாம் ஏன் பெற்றோர்களுக்கு நன்றி கடனாக இருக்கணும், அவங்க கடமைதான். ஆக கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்லாத சுயநலவாதிகள், த அன்கிரேட்ஃபுல் பீப்புள். ஒன்று. இரண்டாவது, கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்பவர்கள், அந்த சமாரியர் தான் கிடைத்த மிகப்பெரிய அருளாசிற்காக, புது வாழ்வுக்காக நன்றி சொல்ல வருகிறார். எவ்வளோ அழகான விஷயம் இல்லையா? திருப்பலி அப்படின்னா ஈக்குரிஸ்ட் என்று சொல்வார்கள். ஈக்குரிஸ்ட் என்ற எளிமையான ஆங்கிலம் நன்றி கூறுதல், தேங்க்ஸ் கிவிங் என்ற அர்த்தம். ஆகையால் திருப்பலிக்கு வருவதே நாம் நன்றி நிறைந்த நெஞ்சங்களை சுமந்து கொண்டு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வது. மூன்றாவது என்னவென்றால், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல். எல்லா சூழ்நிலை, ஆல் டைம்ஸ் டு ப்ரைஸ் அண்ட் தேங்க் காட். தட் இஸ் த மெச்சூரிட்டி இன் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகத்தில் முதிர்ச்சி என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி. இன்றைய நாள் நடந்த நிகழ்வு எல்லாவற்றுக்கும் நன்றி. அதான் அப்படி தான் பவுல் சொல்வார் இல்லையா, 1 தெசலோனிக்கர் 5:18, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவன் 2 கொரிந்தியர் எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10, நான் எல்லா நிலைகள், குறிப்பாக இடரிலும் சரி, இன்னலிலும் சரி, இடர்பாடிலும் சரி, வறுமையிலும் சரி, கடவுளை, ஆண்டவர் இயேசுவை குறித்து நான் அகமகிழ்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி. உடல் நோயா, நல்ல உடல் நலத்தை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவது. ஆக இப்படியாக நம்முடைய துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த பரவாயில்ல, இன்பங்களை நாம் அனுபவித்தோம் அல்லவா, அதற்காக நன்றி சொல். இப்படி எல்லா சூழ்நிலைகளும் நன்றியுடைய மக்களாக இருக்கக்கூடிய முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக நாம் வாழ்வோம். நாளுடைய புனித ஜோசபாத் ஆயர் லித்துனியா நாட்டில் பிறந்தவர். 1580ஆம் ஆண்டு பிறந்து
1623ஆம் ஆண்டு இறந்த இயேசுவின் பணியை, மறைபரப்பு பணி அவ்வளவு ஆர்வத்தோடு செய்தவர் தான் இன்றைய நாளுடைய ஆயரும் மறைசாட்சியர். குறிப்பாக ஒருத்தல் முயற்சி, பக்தி முயற்சி. அவர் நாட்டில் ஏற்பட்ட மத கலவரத்தால் இயேசுவுக்காக, கடவுளுக்காக கொலை செய்யப்பட்டார். அதனால தான் இன்றைக்கு அவருக்கு வேத சாட்சியாக நாம் கொண்டாடுகிறோம். 1867ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. ஆக இந்த புனிதருடைய பரிந்துரையோடு இந்த நாள் நகர இறைவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். நல்ல இதயங்களாக, நன்றி நிறைந்த இதயங்களாக நாம் இருப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.